எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடம் அப்படிங்கிறது என்ன? ஆண்டவர் தாம் திரும்பி வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் நம்மை அழைத்து போகும்படி வரப்போகிறார். அவர் அதுக்கான அடையாளங்கள் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. அப்படி வரும்பொழுது எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னா பைபிள் ஒரு இடத்துலும் அப்படி சொல்லவில்லை. பொதுவாக இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது, எங்கள் டினாமினேஷனில் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சில ஊழியங்களை நாம் தாங்கிட்டோம், மிஷினரிகளுக்கு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், வருகையில் போயிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பைபிளில் என்ன செய்யலை, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கல. பைபிளில் கொடுக்குற அஷூரன்ஸே வேறு. ஆனால் இதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐக்கியத்தில், ஒரு சபையில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதிருங்கள்னு இருக்குது. சபைக்கு போகணும், சத்தியத்தை கேட்கணும், அப்புறம் மிஷினரிகளை தாங்கணும், நீங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் செய்யணும், ஏழைகளுக்கு செய்யணும். இதெல்லாமே ஓகே தான். ஆனால் இதெல்லாமே செகண்டரி. நாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறோன்றதான் முக்கியம். முதல்ல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதோடு கூட இது வரும்போது அவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இயேசு நிறைய காரியங்களை சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். இது எல்லாமே சபைக்கு சொல்கிறது. சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். சபைக்குள்ளே வர்றது சக்ஸஸ் அல்ல, சபைக்கு வந்த பிறகு பண்ணுறது தான் சக்ஸஸ். இப்போ சபைக்குள்ளே கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. இங்கிருந்து பரலோகத்துக்கு போகிறது நம்மக்கிட்ட நிறைய ஆண்டவர் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசித்த வசனம் வெளிப்படுத்தல் 3:11, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. கிரீடம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அப்போ கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? அபிஷேக தைலத்தை குறிக்கிறது. இந்த தலைமையில் இருக்கிற கிரீடம் அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம். அதில் 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். அதாவது ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது அந்த அபிஷேகமானது அத்தோனியாவுக்கு பதிலாக சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிரீடம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். வஸ்தியின் தலையில் இருக்கிற கிரீடம் எஸ்தரின் தலைக்கு போச்சு. அப்பொழுது எஸ்தருக்கு என்ன நடந்தது, வஸ்திக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியாக சவுலுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த அபிஷேகம் தாவீதுக்கு மாறி போனது. ஆண்டவர் 2 காரியங்களை வச்சிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியனுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது ஊழியம் பண்றவங்களுக்காக சொல்லப்படுகிறது. அந்த அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்கு எப்படி இருக்குதா, ஒரு கிரீடத்தை போல இருக்கிறதாம். ஒரு ராஜாவுக்கு கிரீடம் எப்படி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு ஆசாரியனுக்கு அபிஷேகம் முக்கியம். சரி, இதையா நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, நாங்களாம் விசுவாசி தானே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை விசுவாசியாக அழைக்கவில்லை, உங்களை ஒரு அழைப்போடு தான் அழைத்திருக்கிறார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நல்லா கவனிங்க, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு. அப்ப நம்மளை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா, ராஜாவும். அப்போ உங்களை கூப்பிடும் போதே எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களும் ஆசாரியருமாய் கூப்பிட்டிருக்கிறார். நல்ல விசுவாசிகள் கவனிங்க, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அழைப்பில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் 2 வேலை இருக்குது.
ஒன்று ஆசாரியத்துவம், இன்னொன்று ராஜரீகம். கிங்டம் அண்ட் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நீங்க செய்யணும். ரெண்டும் செஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அழைப்பு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஊழியம் அழைப்பு இருந்தால் தான் செய்யணும், அழைப்பு இல்லாதவங்க ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ஊழியமே செய்ய வேணாங்கிற மைண்ட் செட்டு கொண்டாந்துட்டாங்க. அது உங்களுக்கு வசதியாக போச்சு. எப்படி வசதியாக போச்சு? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், தசம காணிக்கை கொடுத்துட்றோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன? நாம் வேலைக்கு போகணும், உண்மையாக இருக்கணும், வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அப்படி நம்ம இருக்கோம். இது ராஜரீகத்துக்கான அடையாளம். உங்கள் வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. உங்களுடைய இன்னொரு பார்ட், உங்கள் அழைப்பில் உங்களை கர்த்தர் கூப்பிட்டதில் இன்னொரு பார்ட் இருக்குது. அது என்ன பார்ட்டுனா ஆசாரியத்துவம். அப்போ உங்களுக்கு இந்த ஊழியம் செய்யறதுக்கு, ஆசாரியத்துவம் ஊழியம் செய்யறதுக்கு அழைப்பு தேவையில்லை என்பது ரெண்டாவது. ஊழியம் என்பது உங்கள் மேல் விழுந்த கடமை, டியூட்டி. அத்தனை பேரும் மினிஸ்ட்ரி பண்ணணும். அந்த மினிஸ்ட்ரியை நீங்க பண்ணும்போது எந்த ஊழியத்துக்கென்று கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறாரோ அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படுதல். 5 வகையான ஊழியத்தில் ஏதோ ஒன்றுக்கு கர்த்தர் உங்களை தனியாக கூப்பிடுவார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா, அழைப்பு வரட்டும், அப்புறமா நான் என்ன செய்கிறேன், மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. அதில் நீங்கள் குறை வைக்கல, பர்ஃபெக்ட். ஆனால் பைபிள் சொல்லுது உங்களுடைய அழைப்பில் ரெண்டும் இருக்கு, 2 காரியத்தையும் செய்யுது அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் +2க்கு அல்லது 10த்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு மெயின் சப்ஜெக்ட்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சப்ஜெக்ட்? மெயின் சப்ஜெக்ட். இதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, இதுக்கு பயங்கர கோச்சிங் கொடுப்பாங்க, டியூஷன் வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இங்கிலீஷ், தமிழுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? ஆனால் இது 2 ஃபெயில் ஆனால் ஓகேவா? இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இதுவும் முக்கியம். 2 இருக்கு. அதில் கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட்டே ஒழிய பாஸ் பண்ணுவதுக்கு 6 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரியைகளை பார்த்து கொடுக்கும்போது கர்த்தர் பார்த்துப்பார் மிச்சத்தை. ஆனால் வருகையில் போகும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் அழைப்பில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆசாரியத்துவம், இன்னொன்று ராஜரீகம். ஆனால் ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு படி மேலே போய் டீப்பாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியர். உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லை, அந்த வீடு என்பது ஒரு சபை. அன்னைக்கு சபைகள் வீடுகளில் தான் கூடினாங்க. அந்த சபைக்கு அந்த வீட்டில் இருக்கிற தலைவர் தான் ஆசாரியனாக இருக்கிறார். அந்த வீடு தான் ஒரு சபை. அதில் வரக்கூடியவர்கள் தான் ஆத்துமாக்கள், பிள்ளைகள் தான் ஆத்துமாக்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாமை பார்த்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுக்கு என்ன பண்ணாரு? துணையாக ஒரு ஏவாளை, சபையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக சபை அவருடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. இப்போ இவங்களை பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆத்துமாக்கள் பூமியில பெருகி இன்னைக்கு நிரப்பி இருக்குது. இது ஒரு ஆசாரியத்துவம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி ஒரு ஆசாரியத்துவம். உங்க வீட்டில் இருக்கிற ஆசாரியத்துவத்துக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசாரியத்துவத்துக்கு கணவனும் மனைவியும் ஆசாரியத்துவத்துக்கு உண்மையா இருக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு நாம குடும்பம் என்பது இந்த கடைசி காலத்தில் பிசாசினால் சீரழிக்கப்படுகிற மிக முக்கியமான கான்செப்ட். குடும்பத்தை ஒழிக்கணுங்கிறதா பிசாசுடைய திட்டம். அதை அவன் என்ன செஞ்சிடறான்னா, இந்த விஷனே உங்களை விட்டு எடுத்துட்டான். கணவனை பொறுத்த வரைக்கும் என்னவா மாறிடுது? வெளியே போகிறோம், வரோம், சம்பாதிக்கிறோம், காசு கொடுக்குறோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஒர்க் என்னவாயிருச்சு? முடிஞ்சிருச்சு. காசு கொடுத்தாச்சு, அவங்க மிச்சத்தை அவங்க பார்த்துக்கணும். மனைவியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்? கேட்குற காசை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையானது வீட்டில் இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இருக்க நிலைமை என்ன? வீடு ஆசாரியத்துவத்துக்குள்ளே இருக்குதா? ஊழியத்துக்குள்ளே இருக்குதா? பிள்ளைகளுக்கு படின்னு சொல்கிறீங்களே, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? இன்னைக்கு வீடு அதை கொடுக்குதா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா? உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் என்னவா மாறணும்? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். என்னைக்காவது உங்கள் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து உங்கள் பிள்ளையை ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு? அவனுக்கும் ஆசாரியத்துவம் இருக்கு, அவனுக்கும் ராஜரீகம் இருக்கு. அவனுடைய ராஜரீகத்துக்கு நீங்க படிப்பு கொடுக்குறீங்க. படிக்கிறவனுக்கு படிப்பை வச்சு மேலே வருவான். படிப்பு வரலையா, அவன் கர்த்தரை வச்சு மேலே வந்துடுவான். எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழிவாசலை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளையினுடைய ஆத்மாவினுடைய
அடுத்த தலைமுறை ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறீங்க? அப்போ இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வச்சதான ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்கிறதா? முதல்ல அது ஒரு கிரீடம்னு பைபிள் சொல்லுது. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியத்துவம் என்பது ஒன்று, கிரீடம் என்பது ராஜரீகம். ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க. இதான் நியூ டெஸ்ட்மெண்ட். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று போனால் கூட ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். ஆசாரியத்துவம் இருந்து ராஜ்யபாரம் தனியாக இருந்துச்சுன்னா அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ராஜ்யபாரம் இருந்து ஆசாரியத்துவம் தனியாக இருந்தால் அதுவும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நியூ டெஸ்ட்மெண்ட். இப்போ ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு டெஸ்ட் எதுக்கு வைக்க போறாரு? நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் டெஸ்ட் வைக்க போறாரு. ஏன்னா நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச். அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சில் இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணணுமே. நீங்கள் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? ரெண்டுத்திலையும் பேலன்ஸாக போயிட்டு இருக்கிறீங்களா? இல்லையே. இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான ஆசாரியத்துவ ராஜரீகத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், வேலைக்கு, எதிர்காலத்துக்கு, சம்பாத்தியத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு ஆசாரியத்துவத்துக்கு இருக்குதா? உங்க வீட்டில் நீங்களே சும்மா அப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் ஸ்கூலுக்கு டைம் கொடுக்குறீங்க? எத்தனை மணி நேரம் ஆஃபீஸுக்கு டைம் கொடுக்குறீங்க? எத்தனை மணி நேரம் தேவனுக்கு டைம் கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, டபுள் மடங்கு சம்பளம் ஆகுது. 3 மாசமா சொல்றாங்க, அவர் வாங்க மாட்டேங்கிறார். வாங்காம இந்த போஸ்டிங்லேயே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாருங்க பாஸ்டர், நீங்களாவது சொல்லுங்க, ப்ரொமோஷன் வருது, நல்ல சம்பளம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் நான் அந்த வேலைக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே சைன் தான், ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி அதுக்கு போக முடியாது. இன்னைக்கு நான் பைபிள் வாசி ஜோம் பண்ணுற மாதிரி அதை செய்ய முடியாது. ஊழியத்துக்கு போகிற மாதிரி போக முடியாது. ஏன்னா அது டஃப் ஜாபு. அதுக்கு போயிட்டா நைட்டு கூப்பிடுவாங்க, காலையில் எப்போ வேணா கூப்பிடுவாங்க. என் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்கும். இதுதான் ஆசாரியத்துவத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமா? இன்னைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அது மேலே இருக்குதா? பேசும்போதெல்லாம் பணம், பேசும்போதெல்லாம் எதிர்காலம், பேசும்போதெல்லாம் படிப்பு, பேசும்போதெல்லாம் என்ன பண்ண போற, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும், உங்கள் ஆத்மாவை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறீர்கள், அதுதான் கேள்வி. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம், கிரீடம், ஆசாரியத்துவம் என்று சொல்லக்கூடியதான அந்த அபிஷேக தைலம் இன்னும் இருக்குதா இல்ல போயிருச்சா? அப்ப அந்த ஆசாரியத்துவம், ஆண்டவர் கொடுத்ததான ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய காரியம் இருக்கா? உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இன்னும் இருக்கா? இந்த ஆசாரியத்துவம் ஏன் போகுது? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய்ச் சொல்லியிருந்தும், இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் ஏலியை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை. ஏலி யாரு? பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனா இருக்கிற ஏலிக்கு அவங்களுடைய ஆதி தகப்பன் ஆரோனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. யாத்ராகமம் 40:13-14. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச்செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். ஆரோனுக்கு ஒன்று சொல்றாரு, உன் மேல ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்குறேன், அது உன் பையன் 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 தலைமுறை தலைமுறை தலைமுறையா அந்த அபிஷேகம் அப்படியே இருக்கும்பா, அது நித்தியமா இருக்கும்பா அப்படின்னு சொன்னார். அந்த தேவன் தான் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சொல்றாரு, நான் இந்த விஷயத்தை ஆரோனுக்கு சொன்னேன், நான் நித்தியமா இருக்கும்னு சொன்னேன், ஆனால் எனக்கு அது இப்ப எப்படி இருக்கிறது? தூரமா இருப்பதாக. அந்த வார்த்தையை நான் தள்ளிடுறேன்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் யார்கிட்ட சொல்றாரு? ஏலி கிட்ட சொல்றாரு. ஏன், என்ன காரணம்? இந்த அபிஷேகத்தை இப்பவும் சொல்றேன், உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஊழியக்காரன் வேற, விசுவாசி வேறன்னு எடுத்துருங்க. நீங்கள் அத்தனை பேருமே ஒரு பகுதியிலே ஊழியக்காரராய் அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா உங்க அழைப்புல ஒரு பார்ட்ஸ் என்னவா இருக்கு? ஆசாரித்துவம் இருக்கு. முதல்ல உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியர், உங்க மனைவி தான் சபை, உங்க பிள்ளைகள் தான் ஆத்துமா. கணவனும் மனைவியும் ஆசாரியனும் சபையும் சேர்ந்து ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இங்க ஆசாரியன் ஒழுங்கா இருந்தாலும் சரி, சபை ஒழுங்கா இல்லாம போனாலும் சரி, அல்லது சபை ஒழுங்கா இருந்து ஆசாரியன் ஒழுங்கா இல்லாம போனாலும் சரி, பாதிக்கப்பட போறது ஆத்துமாக்கள் தான்.
அப்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும். நீங்க ஏதோ அந்நியமா ஏதோ ஊழியக்காரங்களுக்கு பேசுறாங்கன்னு எடுக்காதீங்க, உங்களுக்கு தான். இப்ப ஏலியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் இதை அவனுக்கு வாக்கு பண்ணேன் ஆரோனுக்கு, ஆனால் இப்பொழுது அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அதை நான் எடுத்துட்டேன் அந்த வாக்குதை. ஏன், என்ன காரணம்? நீங்க நிறைய விஷயம் அதில் படிச்சிருப்பீங்க. முக்கியமா 2 விஷயத்தை கர்த்தர் அங்கே ஏலியை பார்த்து சொல்றார். அந்த 2 தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், முதலாவது வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இன்னைக்கு பிள்ளைகளை மதிக்கணும், ரொம்ப அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்தில், இந்த லாஸ்ட் ஜெனரேஷன். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இருந்ததுக்கும், நம்ம அப்பாக்கள் இருந்ததுக்கும், தாத்தாக்கள் இருந்ததுக்கும், இந்த ஜெனரேஷனுக்கும் உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. நமக்கு கிடைக்காத மரியாதையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்காத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாக்கள் எதிரில் நாம உட்காந்தே பேச முடியாது இல்லையா? எதிர்த்தே பேச முடியாது. 2வது வார்த்தை பேசினா அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னையோட நிலைமை என்ன? இன்னைக்கு ஜெனரேஷன் எங்க போகுது? இதெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக சொல்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவலி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸா, குமாரருக்கு இம்பார்ட்டன்ஸா? இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அண்ணாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருதயத்தை ஊத்தி ஜெபம் பண்றாங்க. அவங்க ஊத்தி ஜெபம் பண்ணும் பொழுது இவர் தூரத்துல இருந்து பார்க்கறாரு. பார்க்கறதுக்கு, அண்ணாளை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் கேட்கிறாரு, எது வரைக்கும் நீ வெறி கொண்டு இருப்பாய்? எழுந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லப்பா நான் வெறி கொண்டல, நான் என்னுடைய பாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா விசுவாசி தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? உடனே இமிடியட், அப்படியே ஸ்பாட்ல அவர் சொல்லிடுவாரு, நீ பண்றது தப்பு, எல்லாம் ஓகே ஃபைன். இப்ப பசங்க தப்பு பண்றாங்க. பசங்க தனிப்பட்ட முறையில் தப்பு பண்றது வேற, அது அப்படி இருக்கட்டும், அது 2வது பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலி தப்பு பண்றாங்க. ஃபர்ஸ்ட், பலிபீடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தகன பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறான் கரிய, காணிக்கையை மிஸ்யூஸ் பண்றான். எல்லாத்தையும் பார்க்கறாங்க. பார்த்தபோது கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுத்தும் இவன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான்? பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது நீங்கள் திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு. பிள்ளையை நீங்க நித்தியமா கையில வச்சுக்க போறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை உங்க கையில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில் இருப்பீர்கள். அதற்கு பேரும் 2 பேரும் தனித்தனியாய் பிரிந்து விடுவீர்கள். நான் கல்யாணத்தில் சொல்லல, உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம். ஒரு சர்டன் லிமிட், 70 பலத்தின் மிகுதினால் 80, அப்புறம் நாம இருக்கவே மாட்டோம், பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு டெம்பரவரி, நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 30 வருஷம் 40 வருஷம். அந்த பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்குறோம், நமக்கு அது செஞ்சிருக்கிறோம், அது நம்ம இஷ்டம். நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளை என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது நம்ம வச்சுக்கிறோம். அதுவே முதல்ல மிஸ்டேக். அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். கர்த்தர் பரலோகத்துல அந்த பிள்ளையை உங்க கையில கொடுத்துருக்கிறார். என்ன ரீசனுக்கு கொடுத்தாருன்னு நீங்க முதல்ல ஆண்டவரை கேட்கணும். கேட்டுட்டு அதன் அடிப்படையில் பிள்ளையை வளர்க்கணும். பெற்றோர் என்னதுக்காக இருக்கிறாங்க? அவங்களுடைய இஷ்டப்படி, அவங்க சித்தத்தின்படி அவனை வளர்த்து அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு இல்ல. கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையை வளர்த்து கொடுன்னு பார்வோனுடைய குமாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை வளர்த்து யார்கிட்ட கொடுக்குறா? அதை பெற்றெடுத்த தாய்கிட்ட கொடுக்குறா. அந்த தேவன் அப்படிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நீங்க தான் பெற்றெடுத்தீங்க, ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படிக்கு. இப்ப நாம அந்த சித்தத்தையே செய்யறது இல்ல. கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? விக்கிரகம் மாதிரி பார்க்கறாங்க. இப்பவும் சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதை கர்த்தருக்கு ஏற்றபடி வளருங்கள். கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுக்கும் போதே கேளுங்க, இது எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே? இந்த பிள்ளையை ஏன் கொடுத்துருக்கிறீங்க? இது எதுக்காக பரலோகம் எனக்கு கொடுத்துருக்குது? பாருங்க, பைபிளில் ஒரு பிள்ளையை கூட ஆண்டவர் சும்மா கொடுக்கல.
ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்கு. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்கறது இல்லை. பேர் வைக்கும் போதாவது அதை கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பைபிள்ல இருந்து கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லையே அவனுடைய லைஃப் ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவனை என்னத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம பேரையே மாற்றிடுவோம். நம்ம பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது. எனக்கு இஷ்டம், ஏன் வாழ்க்கை, ஏன் பையன், ஏன் பொண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட அவர்களை அதிகமாய் நேசிக்கிறாய். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும். எங்கிட்ட கேள், ஏன்னா பிள்ளையை கொடுத்தது நான். என்ன கேளு, அவங்கள என்ன வளர்க்கணும் நான் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல படிச்சா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ள இவர் கடன்காரனா மாறிடுறார். ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறி. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு அவ்வளவா செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், எங்கே படிக்க வைக்கணும், என்ன படிக்க. எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு. இப்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபாதராக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. என்னுடைய மகளை இப்போ படிக்க வைக்கணும், என் மகனை இப்படி. கர்த்தர் என் மகளுக்கு ஒரு சீட் கொடுத்தாரு. அதை நான் ஃபீஸ் கட்டக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதை நான் தேடலை, தானாக வந்துச்சு. நான் தேடின காலேஜ் வேறு. 3 வருஷம் பேச்சுலர்ஸ் முடிச்சு, மாஸ்டர்ஸ் முடிச்சு, அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் கடன் இல்லாமல் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார், எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் உங்களோடு கூட உடன் வரும், உங்களுக்கு போதிக்கும், உங்களை நடத்தும். நீங்க அந்த அப்படியே ஆண்டவர்கிட்ட படிக்க வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைகளை பரலோகம் டேக் கேர் பண்ணி நடத்தும். உங்களுக்கு அது பேர்டனாவே இருக்காது. பிள்ளைகள் ஆசீர்வாதம் தானே, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே. அப்ப அதோட வேதனை வரக்கூடாது இல்ல? அப்படித்தானே பைபிள் சொல்லுது. கர்த்தர் ஆசீர்வாதத்தோட என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஏன் பிள்ளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது? படிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு போதும் போதும் ஆகுது? உங்க நோக்கம் என்ன? உங்களுடைய காரியம் என்ன? நீங்க உங்க இஷ்டப்படி நடத்திட்டீங்க எல்லாத்தையும். அதனுடைய விளைவு என்ன? ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல, எப்படி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடியல. அவன் போறான், அவன் போய் பாதியிலே நிறுத்திட்டு வந்துடுறான் படிக்கிறத. இது நிலைமையில பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை தாண்டி போய் எங்கெங்கயோ போய் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கொலாப்ஸ். பெற்றோர் இப்ப புலம்புறாங்க, என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கையில் வாங்குற அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்களை என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கு வைக்கிற பேர்லேருந்து கர்த்தரை கேட்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆசையெல்லாம் போடுறதுக்கு பிள்ளைகள் கிடையாது. நமக்கு ஆசை, என் பிள்ளையை அப்படி கொண்டாடணும், இப்படி கொறணும். அதனுடைய விளைவு என்ன? தேவ சித்தத்தை தாண்டி போயாச்சு, தேவ சித்தத்தை விட்டு அகைன்ஸ்டா போயாச்சு. இப்ப நாளைக்கு பிள்ளை தேவனுக்கு அகைன்ஸ்டா நிக்குது. இப்ப பாருங்க, ஆண்டவர் கொண்டு போய் ஒரு காலேஜில் உங்க பிள்ளையை படிக்க சொல்றாரு. அந்த காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் உங்க பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பிள்ளை இருந்தால் எங்கேயுமே கெட்டு போகாது. அது தானியேல் பாபிலோன்ல இருக்கிறதுக்கு சமம். கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைய பேர்டனா கொடுக்கல, பிளஸ்ஸிங்கா கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியது முதல்ல காட, முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ். பிள்ளையை விக்கிரகமா மாத்தாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாரை விட மேல, தேவனை விட மேல. எப்படி தெரியுமா? சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை, சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை. எங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு தி காட். இது கடைசியில் என்ன ஆக்கிருச்சு தெரியுமா? ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தையே தூக்கிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எப்ப என்னோட உன் பிள்ளையை அதிகமாக நேசிச்சியோ. ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டெஸ்ட் வைக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 1 சொல்வாரு, அந்த டெஸ்ட் வைக்கும் போது ஒன்று சொல்வார். என்ன வார்த்தை சொல்வாருன்னா, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். உன்னுடைய அன்பான பையனை எனக்கு தான்றார். கேட்கும் போதே டெம்ப்ட் பண்றாரு. அவனை கேட்கும் போது உன் பையனை கொடுப்பான்னு கூட கேட்கல,
ஒரே ஒரு பையன் வச்சிருக்கல, ரொம்ப நேசிக்கிறல்ல, அவனுக்கு கொடுத்துரு. அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் துக்கம் அடைந்தான்னு இருக்கவே இருக்காது. ஆபிரகாம் வேதனை அடைந்தான்னு இருக்காது. ஆனா இஸ்மவேலை அனுப்ப சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது? துக்கமாய் இருந்தது. ஆனா இங்க ஆண்டவருக்கு கேட்கும் போது அவனுக்கு ஒரு துக்கமும் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், இதை கொடுத்தவர் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். இவனை மரித்தாலும் உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும்.